இந்த அணைக்கட்டில் வந்து தண்ணி சார் ரொம்ப போஸ்டாக இருந்தது தண்ணி எங்கே திறந்து விட்டுருக்காங்க? சாத்தனூர் அணையிலேருந்து. இது வந்து இங்கே வந்து சைடு செருவு எழுப்பியிருக்காங்க. சைடு செருவு எழுப்பிருக்காங்க, மணல் தான் எழுப்பியிருக்காங்க. அதாவது கீழே வந்து பாறை மட்டத்துக்கு ஃப்ரிட்ஜ் கட்டிருக்காங்க. ஃப்ரிட்ஜு எவ்வளோ கரெக்டாக இருக்குது. இங்கே வந்து தடுப்பு செவரு அடிச்சும் போது எப்படி சார் இது அடிச்சுக்கும் போது அதை பாருங்க, ஃப்ரிட்ஜுக்கிட்டே இதை லீக் ஆகிருக்குது. கீழே வந்து மணல்லே கட்டுறதுனால இது கீழே உள்ளே கூட தண்ணி போகலாம். தண்ணி வந்து எப்படி அளவு கூட ஃபுல்லாக எந்த அளவு சார் குறைஞ்சது ரோட்டுக்கு 5 அடி உயரத்தில் போயிருக்கு. தண்ணி அளவுலாம் முழுக்க அந்த ரோடு வரை போயிருக்கு. ஆமாம், ஆற்றுலேருந்து ஆற்று மட்டத்தை விட்டுட்டு ரோட்டில் 5 அடி அந்த ஊருக்குள்ள குடியிருப்பு விட்டு கீழே பூரா ஒரு 20 கிராமத்துக்கு மேலே இங்கே அந்த பைபாஸ் முன்னாண்ட, அதாவது அரசூர் பைபாஸ் முன்னாண்ட ஒரு 20 கிராமத்து இருக்குது. 20 கிராமத்துக்கு உள்ள தண்ணி போயிருக்கு. சார் அரசூர் முன்னாண்டே 20 கிராமம் இருக்குது. அந்த ஃப்ரிட்ஜு அந்த பைபாஸ் முன்னாண்ட அரசூர் முன்னாண்ட ஒரு 20 கிராமம் 20 கிராமத்துக்கு உள்ளே தண்ணி போயிருக்கு. இது வரைக்கும் அரசு எந்த நடவடிக்கை ஃபுல்லாக தண்ணி போர்ஸாக ரோடு வரை இருக்குது. ஆமாம், முன்கூட்டியே வந்து அவங்க தகவல் யாருமே கொடுக்கல. அறிவிப்பெல்லாம் வந்து எந்த அரசு அதிகாரி யாருமே எதுவுமே சொல்லலை. 3-4 நாள் கரண்ட் இல்லை. அப்படியே செல்லில் மெசேஜ் எந்த எப்படி சார் எங்களுக்கு தெரியும்? ஏதாவது இந்த தந்தோரம் போடுவோம்ல, அதாவது போடணும், அதுவும் போடல. ஏதாவது வந்து ஒரு ஒதுக்கீடு வச்சு அதை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். அது எதுவுமே பண்ணலை. எதுவுமே பண்ணலை. ஊர் உள்ள ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்குது, பஞ்சாயத்து வணிகர் ஆஃபீஸ் இருக்குது, அதில் போட்டி இருப்பான். அவங்க தண்டாரம் போடுவாங்கள்ல, அவங்களாம் எதுவுமே பண்ணவே இல்லை. இந்த இதில் எனக்கு தெரியாது சார். எப்படி தெரியும்? தெரிஞ்சால் அவங்க உஷாராக இருப்பாங்க. கட்டின துணி கூட இல்லை. நிறையா இருக்குது சார். ஏனாதிமங்கலம், இன்னாண்ட எரலூர், அண்ணாட செம்மாறு, கரண்டி பக்கம், பேரிங்கூர், இதுக்கு முன்னாடி போனால் சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய இருக்குது. இது எல்லாமே சால் தானே பார்க்கலாம். சார் இப்போ கல்லூர் மாவட்டம் இருக்கிறதுலையா, இப்போ விழுப்புரம் மாவட்டம் இருக்கிறது அதுதான் சார். கல்லூர் மாவட்டம் இருக்குன்னா விழுப்புரம் மாவட்டம் தான் சார். விழுப்புரம் மாவட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னாண்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 30 ஊர் இருக்குது சார். ஆமாம் சார். அண்ணாண்ட கடலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரே நிமிஷம், ஆனத்தூருக்கு பூரா கடலூர் மாவட்டம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பைத்தமல்லேருந்து கடலூர் மாவட்டம். இதுக்கு தான் எங்கள் விழுப்புரம் மாவட்டம். நாங்கள் எங்கள் மாவட்டம் மட்டும் பேசுகிறோம். அதுக்கான பேர் எங்கள் கோபால், எந்த ஊர் சொந்தூர் பையன். உங்கள் பேர் என்ன? என் பேர் கிருஷ்ணா. எந்த ஊர்? செம்மார். செம்மார் 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 செம்மார். அதனால ஒரு சீராயிருச்சுல ஆனால் பாதிப்பு ஆயிடுச்சு. பாதிப்பு ஆகிடுச்சு. அதுக்குரிய நிவாரணம் பணம் அதுக்குள்ள இழப்பு ஏற்படுத்த வந்து அட்டை பண்ண 2000 கொடுத்துருக்காங்க. ஒரு 2000 பணம் கொடுத்துருக்காங்க. அதாவது பொருள் வந்து மளிகை நான்லாம் வந்து அண்ணனை காய்ச்சி அதான் ஓனாக செய்வோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் ஒரு 30 சார். அதான் வேர்க்கடலை தெரியுங்களா, பச்சை வேர்க்கடலை வியாபாரம் பண்ணுறோம்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் 30 சரக்கு இறக்கணும். வீட்டு உள்ள துணிகளுக்கு தான் இருக்கிற குடும்பம் எந்த நேரத்தில் பூராமே அடிச்சு போயிடுச்சு சார். எதுவுமே இது வரைக்கும் அடிச்சுட்டு போயிடுச்சு. ஆமாம், வீட்டு உள்ள அம்மா தானே சார் சொல்லியிருக்கிறேன். இது வரைக்கும் எதுவுமே நோட் பண்ணலையா? எல்லாம் வராங்க, சாப்பாடு கொடுத்து போனாங்க. சாப்பாடு அந்த இதில் சுற்றி பண்ண பொருள் கொடுத்தாங்க. அரசு அந்த ஏமாற்றம் சரி உங்களுக்கு இந்த எல்லாமே சொல்லிடுங்க சார். வந்து கேட்டு இப்படி ஏற்றி போயிருங்க. இன்னும் இது வரைக்கும் அது லாபம் இல்லை சார். எது இந்த வரைக்கும் வந்தது சார்?
ஏம்பூரில் எம்டி இருக்கிற மணக்குளம் ஹாஸ்பிட்டல் அவர் முழுக்க அந்த ஊருக்கு சப்ளை பண்ணியிருக்காரு. மணக்குளம் விநாயகர் ஹாஸ்பிட்டல் முழுக்க அந்த ஆனால் இதுக்கு முன்னாடி 20-30 கிராம் இந்த 20-30 கிராம் அடிப்படாததா இது வந்து இந்த தடுப்பு சோறு வந்து கீழே பார் மட்டும் எடுத்து போகணும். தடுப்பு போடணும். போட்டால் தான் போட்டாலும் இல்லாமல் பாதிக்கு இல்லாமல் கிராமம் பயிர் பற்றி இல்லாமல்